ஏதாச்சும் ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி ரேண்டம் டே vlog தான் வரும். இதுக்கு ஏதாச்சும் நேம் இருந்தா வச்சுட்டு போங்க. நான் எங்க இப்ப போயிட்டு இருக்கேன்னா ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு வண்டி வாங்க. ஏன்னா மெக்கானிக் ஷாப்ல தான் என்னோட வண்டி இன்னும் இருக்கு. அந்த வண்டியை வாங்கிட்டு ஜிம்முக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இந்த வெயிட்டட் புல்அப்ஸ் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு போடுறேன்னு நினைக்கிறேன். 6 ரெப்ஸ் தான் போச்சு. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 8 to 10 ரெப்ஸ் மாதிரி போச்சு. அதே கதை தான் டெட் லிஃப்ட்டுக்கும் வெயிட் அதுலயுமே ப்ராப்பரா போல. அதுக்கு என்ன காரணம்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் ஒரு லைட் வெயிட்லயே தான் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. பட் ஆனா இது ப்ராப்ளம் இல்ல. ஒரு 1 வீக் ட்ரெயின் பண்ணாலே பழையபடி வெயிட் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது ஒரு ஹாபிட்டா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்பலாம் ஆஃப்டர்நூன் டைம்ல ஜிம்ல இருந்து வரதால கொஞ்சம் டைம் இருக்கு. அதனால தலைவனோட ஒரு டீயை போட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன். சிக்கனை தூக்கி ஏர் ஃப்ரையர்ல போட்டு அதுக்கப்புறம் ஒரு குளியல போட்டு வந்துட்டு லஞ்சை சாப்பிட்டேன். ஒரு சின்ன உரகத்தை போட்டு எந்திரிச்சு மத்தியானம் லஞ்ச் சாப்பிடும் போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கிறத பார்த்தேன். ஸோ அதனால லஞ்ச்ல கொஞ்சம் கேலரிஸை கட் பண்ணிட்டு ஈவினிங்கா இதை சாப்பிடலான்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த நான் ஸ்டாண்டு கொஞ்சம் பயிற்சி புஷ்அப் மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த அளவுக்கு வரல. வால் சப்போர்ட்டோட பண்ணும்போது அந்த வால் சப்போர்ட் இல்லாம ஒரு அளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியுது. அது ஏன் தனியா பண்ண முடியலன்னு தெரியல. அந்த கீழே வந்துட்டு ஓட் மேல சாப்பிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் இல்ல. ஸோ அதை போயிட்டு ரீஸ்டாக் பண்ணிடலான்ட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வண்டி ரெடி ஆச்சுன்னு ஃபோன் வந்தது. என்ன பிரச்சனை பார்த்தா ஏதோ சின்ன ஒயரிங் ஃபால்ட் தானா. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள மலையில ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். நின்னே வந்திருக்கலாமேன்னு கேட்கலாம். இந்த ஒரு கிளாஸ் இருந்தது. அதனால தான் அதை எடுத்து முடிச்சுட்டு டின்னரை சாப்பிட்டு ஒரு ஷேக்கை குடிச்சிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போங்க. பாய்.